ஏன் தேனை நம்ம வந்து மருந்தை கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னா, தேன் தான் அந்த மருந்து பொருளை ரத்தத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அந்த தேனை நீங்க எடுத்து அந்த கடுமையான வயிற்று வலி இருக்கிற நேரத்தில் எடுத்து சாப்பிடும்போது அந்த வயிற்று வலி அப்படியே குறையும். அதுக்கு மேல 2000 நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாவே பே பண்றேன். நான் கொடுக்குற தேன்ல 0.1% கூட கலப்படம் இருக்காது. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நோய் இருக்கு, அதுக்கு நம்ம மருந்து எடுக்க போறோம் அப்படின்னா சித்த மருத்துவத்துல தேனை தான் அனுமானமா சொல்லுவாங்க. அனுமானம் மீன்ஸ் அது கூட கலந்து சாப்பிட்றதா சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீரோ சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தூய்மையான தேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் நான் பேச போகிறேன். எல்லாருமே தேனை பற்றி பேசிட்டாங்க. நிறைய பேர் தேனை பற்றி நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இதை வந்து பேசி ஒன்றும் இது பண்ணல. நான் ஏன் இந்த வீடியோ பேசுகிறேன் அப்படின்னா, நானும் தேனை விற்பனை செய்கிறவன் தான். அப்போது தேனை பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு, தேனில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சக்கரை பாவு போடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து சுகர் சிரப் வரும், அதையும் வாங்கி வந்து இது பண்ணி தேன் சொல்லி நம்ம விற்றுருவாங்க. ஆர்டிஃபிஷியல் ஹனின்னு தனியாகவே வருது, அதையும் வாங்கி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரிஜினல் தேன் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் லேபில் கொடுத்தா டெஸ்ட் பண்ணினா நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் இதெல்லாம் ஃபேக்கான ஹனி அப்படின்னு. அப்போது தேன் நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? குழந்தைங்களுக்கு பேச்சு வரலன்னா சாப்பிட்றோம். ரொம்ப நாள்பட்ட வயிற்று வலி இருக்குன்னா பழைய தேன் சாப்பிட்டா சரியாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தேனில் வந்து நல்ல இந்த ஃப்ளேவனாய்ட்ஸு இந்த மாதிரியான நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது. குறிப்பாக இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குது, அதுக்கு நம்ம மருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா சித்த மருத்துவத்துல தேனை தான் அனுமானமா சொல்லுவாங்க. அனுமானம் மீன்ஸ் அது கூட கலந்து சாப்பிட்றதா சொல்லுவாங்க. ஏன் தேனை நம்ம வந்து மருந்தை கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னா, தேன் தான் அந்த மருந்து பொருளை ரத்தத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அதனாலதான் இதை தேன்ல சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ நெய்யை உருக்கி அந்த மருந்து அதில் போட்டு சாப்பிட்றோம்னா அது எலும்புக்கு போய் சேரும். தேனில் கலந்து சாப்பிட்றோம்னா அது ரத்தத்துக்கு போய் சேரும். ஸோ இந்த தேனோட பயன்களை இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம், ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, பியூரான தேன் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணுறது இயற்கை அங்காடிகளுக்கு போங்க, ஆர்கானிக் ஷாப் போனால் கண்டிப்பாக நல்ல தேன் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, சார் ஆர்கானிக் ஷாப்லேயே போய் வாங்கி சாப்பிட்டேன், அடியில் சக்கரப்பாவு இருக்குது, நல்லாவே தெரியுது, கலப்படமான தேன் சரியும் இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் வரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாங்களும் தேனை விற்பனை பண்ணுறோம் தான். நான் வந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இயற்கை அங்காடி வச்சுருந்தேன். அங்கே வந்து நான் பியூரான ஹனி மட்டும்தான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னை வரைக்கும் நான் பியூர் ஹனி மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹனி உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போய் அழகாக லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி இதில் ஃபேக் இருக்குது, இதில் வந்து சுகர் சிரப்போ இல்லை சக்கரப்பாவோ இருக்குன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தாராளமாக உங்கள் லேப் டெஸ்ட்டுக்கான செலவு, நீங்கள் எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கின காஸ்ட்டு, அதுக்கு மேலே 2000 நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாகவே பே பண்ணுறேன். நான் கொடுக்குற தேனில் 0.1% கூட கலப்படம் இருக்காது. என்கிட்ட தேனோட விலை அதிகம்தான். ஏன் அப்படின்னா பியூரிட்டிக்காக தான் இந்த ரேட்டு. ஸோ உங்களுக்கு தேன் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹனி நீங்கள் வாங்கிக்கலாம், வித்தவுட் 0 அடல்ட்ரேஷன். எந்த ஒரு 0.1% கூட இதில் வந்து கலப்படங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் இதே தேனை வாங்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கரெக்டாக ஒரு 7-5 வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. தேன் வந்து ஃபுல்லாக கருத்து போயிடும். கருத்து போன தேனை சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று வலி உடனே நிற்கும். இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு 1 கிலோ 1/2 கிலோ வாங்கி நீங்கள் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த தேனை நீங்கள் எடுத்து அந்த கடுமையான வயிற்று வலி இருக்கிற நேரத்தில் எடுத்து சாப்பிடும்போது அந்த வயிற்று வலி அப்படியே குறையும். தேனுக்கு அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் சேகரித்து வச்சுருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண தேனை நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த தேனு கருத்து போய் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தேனை வாங்கி பயன்படுத்துகிற முறைகள். உங்களுக்கு தேன் வந்து உங்களுக்கு பியூரிட்டியாக வேணும் அப்படின்னா டிஸ்பிளே கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு எங்களுடைய மினிமம் பேக்கிங்கே 1/2 கிலோ 1 கிலோ தான். 1/2 கிலோ கம்மி எங்ககிட்ட கிடையாது. இன்னைக்கு இந்த தேனோட 1 கிலோ விலை வந்து ரூபாய் 1200. இதே 2027 2028 பார்த்துட்டு இதே ரேட்டுக்கு எங்ககிட்ட கொடுங்கன்னு கண்டிப்பாக என்ன கேட்கக்கூடாது. நான் அதனால தான் தேதியும் வருஷத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்றேன். இது பிப்ரவரி மாதம் 2026 இந்த தேனோட 1 கிலோ விலை 1200 ரூபாய். அப்படி உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுல கொரியர் சார்ஜ் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது. பெங்களூர் இல்ல வெளியூர்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ், அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து 100 ரூபா வரும். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் சார்ஜ் 1 கிலோக்கு 200 ரூபா வரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பியூரான ஹனி வேணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.